கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் அலைச்சல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வியாதிகள், அலைச்சல்கள், வருத்தங்கள், சோர்வுகள், மனபாரங்கள் இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறதா இருக்கிறது. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அலைச்சல்கள் அப்படின்னா என்னென்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு, நான் சில நேரத்தில் நான் அப்படிப்பட்ட நாட்களை சந்திச்சிருக்கிறேன். அதாவது ஏதாவது ஒரு வேலையை எடுத்து நம்ம செய்யணும்னு போவோம், சுற்றிக்கிட்டே இருப்போம், அந்த வேலை முடியவே முடியாது. ஐயோ அன்றைக்கி எப்படி இருக்கும்னா, காலையிலேருந்து நம்ம இதுக்காக இவ்வளோ அலைஞ்சோம், இவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஆனால் எதுவுமே நடக்கலையே. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் நம்ம பிரயாசப்படுகிறோம், அதற்கு ஏற்ற பலன் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் சொல்லும்போது அலைச்சல்கள். தாவீது எழுதுறாரு இல்லையா, சங்கீதம் 56, என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறேன், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்து வைத்திருக்கிற, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அலைச்சல்களில் 2 விதமான அலைச்சல்கள் இருக்கிறது. ஒன்று, தாவீது கர்த்தரின் நிமித்தமாய், அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தமாய், அதாவது அப்சலோமுக்கு தப்பி ஓடினது கிடையாது, சவுலுக்கு அவன் தப்பி ஓடுகிறது கர்த்தரின் நிமித்தமாக. கர்த்தர் அவனை உருவாக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்டபடினால ஒரு விதமான அலைச்சல்களுக்குள்ள செல்றான். ஆனால் அதே தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடும் பொழுது அது கர்த்தரின் நிமித்தமாக இல்லை, தாவீது செய்த தவறின் நிமித்தமாக அலைச்சல்கள் வருகிறது. ஹல்லேலூயா. இதனால நான் செய்தியை கொடுக்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட அலைச்சல்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் தான் ஆராய்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். அலைச்சல்கள், வியாதிகள், ஏன் நம்ம வாழ்க்கையில் பலவீனங்களும் வியாதிகளும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது? ஏன் பாரங்கள், ஏன் ஒரு சந்தோஷம் இல்லை, ஏன் வருத்தங்களினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த காரியத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சிறிய தவறு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் இது ஒரு தவறாங்க, சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வேதத்தின் அடிப்படையில் சிறிய தவறு என்று எண்ணப்படுகிறவைகள் எப்படி பெரிய விளைவை அந்த தவறை செய்தவர்களுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வந்தது இல்லை, அதனோட கனெக்ட் பண்ணி இந்த அலைச்சல்களை குறித்தும் வியாதிகளை குறித்தும் வருத்தங்களை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம் யாவரும் எடுத்துக்கொள்வோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தையும், அதை தொடர்ந்து சில சங்கீதங்கள் வாயிலாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா ஆராய்ந்து படிக்கலாம். இன்னொரு சம்பவம் சொல்லுவேன், வீட்டில் போய் ஆராய்ந்து படிக்கலாம். பாருங்கள், இந்த சம்பவத்தில் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ இது என்ன சம்பவம் இங்கே நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. ஆண்டவருடைய கோபம். இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் தான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? சொல்லுங்க, இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய ஜனம். ஓகேவா? ஆனா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் தவறு செய்யல, இஸ்ரவேலினுடைய அதிபதி ஆகிய தாவீது அதான் ரொம்ப நம்ம பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன தவறு செய்கிறார். ஒன்றும் இல்லைங்க, ஜனங்களை கணக்கெடுப்பு. எவ்வளவு இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டேன், என்னுடைய கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, ஒரு எந்த ஒரு காரியம் எடுத்துட்டேன், அவன் என்ன பண்ணுறான்னா, ஜனங்களை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தான் முதல்ல பெயர் சபா மட்டும். கர்த்தர் ஒருவேளை நல்ல எண்ணமாக கூட இருக்கலாம்ல, கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். சென்சஸ்லாம் எடுப்பாங்கன்னா அந்த நாட்கள் எடுத்திருக்கிறாங்க, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார். இவரும் என்ன பண்ணுறாருன்னா, அதற்காக ஒரு சென்சஸை எடுக்கும்படியாய் சொல்லுகிறார். ஆனால் யாத்ராகமம் புஸ்தகம் சொல்லுகிறது, ஜனங்களை தொகையிடும் பொழுது என்ன செய்யணுமா, ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஆத்மாவுக்கு ஐ திங்க் 1/2 சேக்கல் நினைக்கிறேன். அது பணக்காரனுக்கு அதிகமாகவும் இல்லை, ஏழைக்கு கம்மியாகவும் இல்லை, ஒரே அமௌண்ட் ஆஃப் சேக்கல் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஈடாக
அங்கே கொடுக்கப்படணும். ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒவ்வொரு ஆத்மான்னு கணக்கு வச்சிங்களேன், கொடுக்கப்படணும். தாவீது தேவனுடைய அந்த பிரமாணத்தை கொஞ்சம் மறந்துட்டாரு, சரியாக செய்யலை. ஆனால் தொகையிடுகிறார். ஒரு தவறாய் போகிறது. அந்த தொகையிடுகிறது ஒரு சின்ன யோசிச்சு பாருங்கள், நல்லா நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கணக்கு எடுத்தது தப்பா, என் கூட எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தவறு இல்லையே. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஆர்மி எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியன் ஆர்மிக்கு தெரியாதா எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பெட்டாலியன்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை கமாண்டர்ஸ் இன் சீஃப் இருக்கிறாங்க, இராணுவ தளபதிகள். நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ அது தவறு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அதுதான் கர்த்தருடைய காரியத்தில் அநேக இடத்துல சொல்வார் இல்லையா, இஸ்ரவேல் எந்த நேரத்துலையும் நீ ரதங்கள் மேலேயும் குதிரை மேலேயும் கண்ணை வைக்காத. ஹல்லேலூயா. ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மையும் பாராட்டாத. கர்த்தர் நான் தான் உனக்கு ரதமும் குதிரையும் ஆனவர் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல தாவீது அந்த ஒரு தவறை செஞ்சது நிமித்தமாய் பயங்கரமான சில பாதிப்புகள் நடந்தது. ஆனால் பாருங்க, அந்த தவறை செய்யும் பொழுது 3வது வசனம், அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர், இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், கர்த்தர் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 100 மடங்கு நம்முடைய இஸ்ரவேலை கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்தை, இந்த தொகையிடுகிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? யோவாப். ஆக்சுவலாக நீங்கள் யோவாவை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷ். தாவீது மரிக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறான், யோவாபுடைய நிறை முடியல, அதாவது அவன் வயதாகி அது பாதாளத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னா அவன் நரைக்கிறதுக்கு முன்னாடி அவனை நீ கொண்டுடு. ஏன்னா இஸ்ரவேலில் சமாதானம் இருக்கிற நாளில் அவன் இஸ்ரவேலில் ரத்தம் சிந்தினவன். இங்கே கவனிங்க, தாவீது ஒரு தேவ மனுஷன், தேவ ஆவியை பெற்றவன், தேவ அபிஷேகம் பெற்றவன். ஆனால் அவனுக்குள்ள ஏவப்பட்டு ஒரு தவறை செய்கிறான். அந்த நேரத்தில் அந்த தவறை சரி செய்கிறதுக்கு யார் வர அப்படின்னா ஒரு நல்ல தேவ மனுஷன் கூட கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், வேண்டாம், கர்த்தர் உம்முடைய ஜனத்தை 100 மடங்கு ஆசீர்வதிக்கட்டும், இந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோவாப் தாவீது இடத்துல சொல்கிறான். ஆனால் அங்கே வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், யோவாபும் சொல்கிறாங்க, சில இராணுவ தலைவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் தாவீது, நான் செய்ய நினச்சது நடக்கணும், நான் சொன்னதான் நடக்கும். அவனுடைய வார்த்தை மிகவும் பலத்தபடினால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் போய் ஒன்றும் இல்லைங்க, சிறிய தவறு, சின்ன மிஸ்டேக், போய் சென்சஸ் எடுத்துட்டு தான் முதல் பெயர் சபா மட்டும் எத்தனை லட்சம், அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க, எத்தனை லட்சம் ஜனத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை எடுத்து முடித்த உடனே தாவீது உணர்வடைகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். 10வது வசனம், இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். அப்போ தாவீதுடைய நோக்கம் இந்த இடத்துல சென்சஸ் எடுக்கும் பொழுது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, என்னுடைய பலம் எவ்வளவு என்று நான் பார்க்க விரும்புகிறேன். உள்ளத்துக்குள்ள இது ஒரு வகையான என்ன சொல்லலாம், ஒரு வகையான ப்ரைட். அந்த ப்ரைடு நிமித்தமா ஒரு சாதாரண மனுஷன் யோவாப் சொல்றான், இது வேண்டான்னு சொல்றான். சரி, நம்ம லைஃப்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா இல்லையா, நம்ம பயங்கர ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்லா வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். நமக்குள்ள இப்படிப்பட்ட சில பெருமைகள் வர முடியும். அது நிமித்தமாய் சில தவறுகளுக்குள்ள நம்ம செல்ல முடியும். ஆனாலும் பாருங்க, யாரு சொன்னாலும் அதை நம்ம கவனித்து ஆராய்ந்து பார்த்திருந்தால், ஐயோ யோவாபு சொல்றான், இவ்வளவு பேர் சொல்றாங்களே, இதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது இல்லையா. சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காரர் மிகுந்த சர்ச்சைக்குள்ள போனார்ல, நிறைய பேர் அவரை குறித்து சொன்னாங்க. நான் கொஞ்சம் இல்லை, இவ்வளவு பேர் சொல்றாங்களே, இவ்வளவு ஊழியக்காரங்க சொல்றாங்களே, நம்மளை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நல்ல முறையில் நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையையோ பிரச்சனையோ அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தேவன் மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்ம திரும்ப கட்டுகிற, திரும்ப எழுப்புகிற, விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. ஸோ இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன். சரி, என்ன தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறார் பார்த்தா வாசிங்க. இஸ்ரவேலில் கிட்டத்தட்ட 15வது வசனம் வாசிங்க. எத்தனை பேர் செத்துட்டாங்க?
70,000 பேர். இல்லை, நல்லா நீங்கள் இந்த வார்த்தையை கவனிங்க. ஏன்னா நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய நேரத்தில். இந்த லூக்கா 11வது அதிகாரத்தை வாசிக்கும்போது ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவியை துரத்தின உடனே அவன் சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு காரணம் பிசாசு கொண்டு வருகிறது அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வசனத்தை நீங்கள் நான் உங்களுக்காக மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். யார் வர பண்ணினாங்க? கர்த்தர். நான் யார் என்ற இஸ்ரவேல். கர்த்தர் இஸ்ரவேலருக்குள்ள கர்த்தர் தான் கொள்ளை நோயை வர பண்ணினார். என்னாகமம் 21வது அதிகாரத்தில் மோசேக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கு விரோதமாகவும் ஜனங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், கர்த்தர். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பிசாசுன்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் சில சிறிய தவறுகள் என்று நம்ம யோசிக்கிற காரியங்களில் கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அவர் அனுப்புகிறார், அவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் அனுமதிக்கிறார், அவர் அனுப்பிவிடுகிறார். வாசிக்கலாம். இப்போ அதை தொடர்ந்து இப்போ தாவீதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. இப்போ ஆண்டவர் காத் அப்படின்ற ஊழியக்காரன் மூலமாக 3 காரியங்களை சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அதற்கு தாவீது சொல்லுகிற பதில் வாசிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. தாவீது கொடுத்த அந்த 3 ஆப்ஷனில் அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய கரத்தில் நான் விழுறேன். சரிங்க. இப்போ இந்த செய்தியை நீங்கள் வீட்டில் போய் இந்த வார்த்தைகளை, இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போக ஆல்மோஸ்ட் அவனுடைய ராஜ்யம் முடிய போகுது. எவ்வளவோ காலம் வாழ்ந்துட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், ஒரு பஞ்சம், சவுலின் நிமித்தமாக, சவுலின் நாட்களில் கிபியோனியரை கொன்றது நிமித்தமாக ஒரு பஞ்சம். அதில் தேவனிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். இதெல்லாம் அவன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி திருப்பி கர்த்தரிடத்தில் சேர்ந்த பிறகு கர்த்தர் அவனோட பேசுகிறார், அவனை நடத்துகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருப்பியுமா இப்படி ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் 70,000 அப்பாவி ஜனங்கள் மரித்து போகிறாங்க ஒரு ராஜாவின் நிமித்தமாக. அப்போ தாவீது இந்த இடத்துல செய்த தவறு என்னன்னு நினைக்கிறீங்க? தாவீது செய்த தவறு என்ன? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் ஒரே காரியம் தான் திருப்பி ரிப்பீட்டடா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியலை அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ட். அவன் வாழ்க்கையில் டிஸ்ஒபீடியன்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய கொள்ளை நோயை கொண்டு வந்து, அது வரைக்கும் நல்லா நடந்த தாவீது ஒரு பெரிய கொள்ளை நோயை அந்த இடத்துல கர்த்தர் அனுமதிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 107 17வது வசனத்தை வாசிங்களேன். 107வது சங்கீதம் வசனம் 17. வேதம் சொல்லுகிறது, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். வேதம் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது இல்லையே. இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன, நம்முடைய பிரச்சனைக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம். அவங்க எல்லா டயக்னோஸும் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்கேன் பண்ணுறது, எல்லா எம்ஆர்ஐ எல்லாத்தையும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதம் 107 சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 107 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 4 விதமான காரியங்கள். முதல்ல என்ன அப்படின்னால 4வது வசனம், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திர வழியாய் அலைந்து திரிகிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. தாபரிக்கும் ஊர் எது? கானான் தேசம். எங்கேருந்து அழைக்கப்பட்டாங்க? எகிப்து தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டாங்க. அந்த ஊருக்கு போக முடியாமல் வனாந்திரத்திலேயே, நான் சொன்னேன் தெரியுமா, எத்தனை வருஷம் அலைஞ்சாங்க தெரியுமா? 40 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஆங்கிலத்தில் வாண்டரிங், ஒரே இடத்துல சுற்றி வந்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 40 years, 11 நாளில் கடந்து போகக்கூடிய ஒரு இடத்த 40 வருஷம் அவங்க வனாந்திரத்தில் அலைஞ்சிட்டுருக்காங்க. அதே அதிகாரத்தில் தான் இந்த வார்த்தை சொல்கிறது, தங்கள் பாதகமாகத்தாலும் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம், அங்கே ஜனங்களுக்குள்ள கொள்ளை நோய்க்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. தாவீதுடைய ஒரு சிறிய தவறு, அற்பமாய் தோன்றுகிற ஒரு தவறு, இவ்வளோ தானே, இதில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிற ஒரு தவறு
எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை அங்கே கொண்டு வந்தது பாருங்க. நோய் கொண்டு அடுத்தது சொல்லுகிறது, ஒடுங்கி போகிறார்கள், அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும், அதாவது இது மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். மரண படுக்கையில் இருக்கிறவன், இல்லை வியாதியாக இருக்கிறவன், ஒரு சூழ்நிலை இருக்கிறவன், அவனுக்கு உணவை குறித்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, தெரியும், பிடிக்கவே பிடிக்காது. இதை இங்கே சொல்லும்போது ரொம்ப யார் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போகிறான் அப்படின்னா நிர்மூடர். அப்போ அந்த நிர்மூடர் யார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் இன்னைக்கு அநேக பிரச்சனைகளை உண்மையாக சொல்கிறேன் நாம தாங்க தேடிக்கொண்டிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சம்பவம், அது டீட்டெயில், அதை வாசிக்க வேண்டாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை எத்தனை பேருக்கு தெரியுங்க? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. ஆனால் எத்தனை சூழ்நிலையில், எத்தனை இடத்துல தெரியுமா, அந்த ஒரு வேதத்தை அறிந்திருக்கிறோம், செய்தியை கேட்குறோம், ஆனால் விக்கிரகங்களில் படைக்கப்பட்டதை யாராவது வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை நம்ம புசித்து விடுகிறோம். உங்களுக்கு தெரியாது, மேபி 1 or 2 டேஸில் ஏதோ ஒரு காரியமான சரீர பலவீனம் உங்களுக்குள்ள வரும். இப்படி ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக பிசாசுக்கு நம்ம எதெல்லாம் கதவை திறந்து வைக்கிறோமோ அங்கே வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார். இங்கே போட்டிருக்கு, அவர்கள் நிர்மூடர் இல்லையா, முட்டாளன்னு சொல்லலாம், அறிவில்லாதவர்கள். நம்ம வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாததுனால அவங்க அழிஞ்சிட்டு போகிறாங்க. அப்போது ஒன்றும் இல்லை, ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டோம், வேத வசனத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னா அதே அதிகாரத்தில் பாருங்கள், வாசிங்க 19வது வசனம் வாசிங்க. இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா 4 பிரச்சனைக்கும் 4 முறை வரும். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கரெக்டு, நம்ம கீழ்ப்படியாமையினால தான் நம்ம அதுக்கு காரணமாக இருக்கிறோம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது, அந்த சூழ்நிலையில், அந்த ஆபத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, when we cried out, ஆண்டவரை நோக்கி அழுவும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவருடைய அந்த இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அடுத்த வசனம் எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையினால, தம்முடைய வசனத்தினால, ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார், அவருடைய லைஃப்பில் மன அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிட்டு இருந்தப்போ, பல வருஷங்களில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் டெரிக் பிரின்ஸ் அவர் பேர், நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். பயங்கரமான ஆவிக்குரிய ஊழியம் செஞ்சவர், ஆனால் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு வியாதிக்குள்ளே போயிட்டார். அவரை எது திரும்ப விடுவிச்சுது? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம் அவருக்காக கொடுக்கப்பட்டு, அந்த வசனம் அவருக்குள்ளே போன உடனே அவர் கம்ப்ளீட்டாக அந்த டிப்ரெஷன்லேருந்து சுகமானாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் டிப்ரெஷன் எடுத்து போடும், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போடும், மன அழுத்தம், சோர்வுகள், என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கோ அது எல்லாவற்றையும் வசனம் எடுத்து போடுங்க. பாருங்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இன்னைக்கு ரொம்ப நான் உங்கள் இடத்துல கவனமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம். இதை இந்த 1வது மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா, விக்கிரக பாவத்திலையும் விபச்சார பாவத்திலையும் பில்லி சூனிய பாவத்திலையும் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக எச்சரித்து சொல்லி அநேக அறிவுரைகளை சொல்லிட்டு இந்த இடத்துல வரும்போது ரொம்ப முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமான. அப்பா சரிப்பா, நீ கர்த்தர் நிமித்தமாய் அநேக பாடுகள் அடைந்த, அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தது. ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், அநேக வருத்தங்களை நீ பற்றிருக்கலாம், அநேக நிர்விசாரத்துகள் நீ போயிருக்கலாம், கர்த்தர் நிமித்தமாய் நீ அடைந்திருக்கலாம். ஆனாலும் நான் இப்போ சொல்கிறேன், நீ முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாருங்க, அதில் ஒரு வசனம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை பாருங்க. நாள் உண்டாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கிறவன் தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யா. என்ன சொல்றாப்பா? இந்த பூமியில் 4 டைட்னு உருவாச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடியிலிருந்து நான் இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமா இருக்கிற தேவன். தேவன் தன்னை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யாரும் இல்லை. சரி, நிறைய நேரத்தில் இப்போ இந்த வேலை செய்கிறவங்க நம்மளாம் பொதுவாக யோசிப்போம். வேலை ஸ்தலத்தில் சில உயர்வுகள் வரல, சில நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கலை. அது வேலை ஸ்தலத்துலேயே இருக்கலாம், இல்லை ஒரு சபையில் இருந்தால் கூட சரி. இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை நினைப்போம் தெரியுமா? நிறைய நேரத்தில் இவனால தான் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இவனால தான் போச்சு, எனக்கு வர வேண்டிய கனம் இவனால தான் போச்சு, எனக்கு வர வேண்டிய அந்த பொசிஷன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கையை தடுப்பவன் யாரும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அதனால நீ முந்தினதெல்லாம் யோசிக்காத, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். நீ விசுவாசி, இன்னும் கூட நீ விசுவாசி, நம்ப என்னால செய்ய முடியும், நீங்கள் அதை அறிய. உனக்கு அது தெரியாதா? நான் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் வனாந்திரத்திலே ஆறுகளையும் வழிகளையுமா மன்னிக்கணும், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும். நல்லா இமேஜின் பண்ணிங்க. நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் அப்படி தான் இருக்கும்ல, வனாந்திரம், டெசர்ட் அப்படின்வாங்கல்ல, அதான் வனாந்திரம். டெசர்ட்டில் போய் நடுவில் எங்கேயாவது போயிட்டு ஒரு ஹெலிகாப்டர் நடுவில் இறக்கி விட்டா எந்த பக்கம் போகணுன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து நடத்தப்பட்டாங்க? நீங்கள் போய் பாருங்களேன். இன்றைக்கும் நீங்கள் அந்த மேப்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வழிகள் எல்லாம் ரொம்ப அழகாக அப்படி வந்துட்டு அப்படி கொண்டு போவாங்க. நீட்டாக இருக்கும்ல. ஆக்சுவலாக எரேமியான்னு நினைக்கிறேன், அவர் வழியே இல்லாத இடத்துல வழியே உண்டு பண்ணுகிறாராம். வீடு கட்ட முடியாது, குடி புகாத இடத்துல அவர்களை இது வரைக்கும் ஒரு மனுஷனும் அந்த வழியில் போனதும் கிடையாது, ஒரு மனுஷனும் அந்த வழியில் தங்குனதும் கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்க, வனாந்திரத்தில் இந்த விஷ ஜந்துக்கள், ரெப்டைல்ஸ், பயங்கர கொடிய விஷமுள்ள ஜந்துக்கள்லாம் இருக்கும். ஆனால் தவறு செஞ்சு அனுமதிக்கப்பட்டாலே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்க அப்படி ஒருத்தரை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறிக்கவே இல்லை. அந்த வனாந்திரத்தில் வழியே இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே அமர்ந்துட்டு இருக்கிற நீங்கள் லைஃப்பில் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய், நாம் தேவனை விட்டு விலகினது நிமித்தமாய் காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாங்க. ஆனால் வசனம் ரொம்ப அழகாக சொல்லு, தங்கள் ஆபத்திலே அவர்கிட்ட வரீங்களா? ஒவ்வொரு முறையும் அந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, 4 முறையும் தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய இக்கட்டுகளுக்கு அவளை நீங்களாக்கி ரட்சித்தார், அவர் ரட்சிப்பார், இனியும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அதான் சொல்றாரு, அவாந்திர வெளியிலே ஆறுகளையும். நடக்காது, இது முடியாது, இது சாத்தியமில்லை, இது வாய்ப்பே கிடையாது மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் எங்கள் லைஃப்பில் சொன்ன மாதிரி. ஆனால் நம்முடைய பரம மருத்துவர், நம்முடைய தேவன் வழி இல்லாத இடத்துல வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் நீரூற்றுகளையும் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அதை சொல்லிவிட்டு அதை அப்படியே நீங்கள் கீழே வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? அடுத்த வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் இந்த கிராமப்புறங்களிலேயோ இல்லை இந்த ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி, ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டம், அப்படிப்பட்ட இடங்களிலேயோ போனீங்கன்னா காலையில் எழுந்தீங்கன்னா, இப்போ கூட பாருங்களேன், இங்கே கொஞ்சம் மரம்லாம் இருக்கிறதுனால அந்த பறவைகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. பறவைகள் அவரால் படைக்கப்பட்டவைகள்ல அவரை பாடிக்கிட்டே இருக்கு. சங்கீதம் 19 நீங்கள் அதை வாசிக்கலாம். வானம் அவருடைய மகிமையையும் ஆகாய மண்டலம் அவருடைய கரத்தின் விரலின் கிரியைகளையும் அதை பார்க்கும்போது அது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது.
அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்தினால இங்கே சொல்கிறாரு, கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் கூட இல்லை, நான் அதுகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது என்னை கன பண்ணோம். ஆனால் என் ஜனம் என்ன தெரியுமா பண்ணுது? நான் செஞ்சது எல்லாத்தையும் மறந்து போகுது. அதான் சொல்கிறாரு, உங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதுக்கு? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆராதனையில் ரொம்ப சவகாசமாக, ஆராதனைனா என்னங்க அர்த்தம்? அது யாராவது நீங்களாவது யாராவது பெரியவங்க யாராவது சொல்லுங்கள், ஆராதனை என்னங்க சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், ஆராதனை என்ன? இந்த பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்குலாம் வேறு கொஞ்சம் தெரியும். யாடா, தோடா, தெஹிலா, இது 3 வார்த்தை என்ன? யாடா கைகளை உயர்த்தி, தோடா முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொள்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அந்த ஒரு 40 minutes 45 minutes ஆராதனை தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அந்த ஆராதனை வேலையில் தேவனை ஆராதிக்கணுமா இல்லையா? நமக்கு ஜீவனை கொடுத்தவர். சில நேரத்தில் நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், என்னால் ஆண்டவரை ஆராதிக்க முடியல. பாடல் பாடினா பாடல் பாடுங்க, கரங்களை தட்டினா கரங்களை தட்டுங்க, கரங்களை உயர்த்தி. இது நான் சங்கீதம் 100 இருக்குது. கரங்களை உயர்த்தி, நம்முடைய இருதயத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதை செய்யும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் வானத்தினுடைய பலகணிகளை கதவுகளை திறப்பார். ஹல்லேலூயா. அதான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதான் முக்கியமான வார்த்தை. அடுத்த வசனம், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இந்த வார்த்தையை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சபைக்காக கொடுத்தாரு. இது எத்தனை பேருக்கு உரித்தாகும் அப்படின்னு தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டு, இவ்வளோ பிரச்சனைகளும் பாடுகளும் வழியாக நம்மள சிலர் போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் அதுக்கு முன்னாடி அதான் சொல்ல நம்பிக்கை கொடுத்துறாரு. இது மாதிரி நீ என்னை நம்பு, நான் யாக்கோபின் தேவன், நான் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், நான் உன்னை படைச்சவர். 1வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நான் உன்னை படைச்சவர், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். எந்த ஜனத்தை பார்த்து? விழுந்து போன ஜனத்தை பார்த்தா சொல்ல, நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்பேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அது முந்தினதெல்லாம் நீ யோசிக்காத, சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாத்தையும் மறந்துரு, புதிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஆனால் நீ ஒன்று செய்வே. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட அதை சொல்றாரு, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவே மாட்டியே, நீ என்கிட்ட வரவே மாட்டியே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே இவ்வளவு கஷ்டம் வந்தோம், ஆண்டவர்கிட்ட நம்ம வரல. நீங்கள் வேதம் எங்கும் பாருங்களேன், பிரச்சனைக்கு நடுவில் அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி முறையிட்டானா கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்குறாருங்க. ஒன்றும் இல்லை, மனாசே எத்தனை பேருக்கு தெரியும்? எசேக்கியாவுடைய பிள்ளை மனாசே எப்படிப்பட்ட பாவம் செஞ்ச மனுஷன் அப்படின்னா, எசேக்கியா நிகுஸ்தானை இடிச்சு போட்டான், எல்லா விக்கிரக தோப்புகளை எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணான். மிகவும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மிகவும் ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷன். அவனை போல கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சவன் அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த எசேக்கியாவுடைய பிள்ளை மனாசே என்ன தெரியுமா பண்ணா? எல்லாத்தையும் திருப்பியும் கட்டுனா, குழந்தை பிள்ளை பலியை கொண்டு வந்தான், விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தான், பில்லி சூனியங்களை எதெல்லாம் எடுத்தா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கன்ல! ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார் தீர்க்கதரிசிகள் மூலமா. அவன் கேட்கல. ஆண்டவர் அவனை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ சிறையிருப்பில் அங்கே கொண்டு போகப்பட்டான். சிறையிருப்பிலிருந்து அவன் கர்த்தரை நோக்கி அழுது ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கண்ணீரோடு கூட முறையிட்டான். கர்த்தர் அவனுடைய ஆபத்துக்கு அவனை விலக்கி காத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மள யாராவது ஒருவர் இல்லை யாராவது சிலர் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, இன்னும் நீங்கள் இவ்வளவு சூழ்நிலைகள் வந்தோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் இருப்பீங்கன்னா, அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை குறித்து மனம் சலித்து அவ்வளோதான், போதும் போ, விசுவாசம்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு விரக்தி, ஆண்டவர் மேலே ஒரு கோபம், அவர் மேலே அப்செட் ஆகிறது. இது யோசிச்சு பார்த்தா எனக்கு இல்லை, அதை யோசிச்சு பார்த்தா
நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் கடவுள் தான். அந்த கடவுளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்துலையும் நம்ம கோச்சிக்கிட்டா வேற எங்கே போகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆசா தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். 2 நாளாகமும் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அங்கே ஒரு தவறை செஞ்சிடறான். அவன் மனுஷனை சார்ந்து கொண்டான். சில வாரங்களுக்கு முன்னாடி கேட்டோம் மனுஷனை சார்வதனால என்ன ஆகும்ட்டு. அங்கே அவன் ஒரு தவறை செஞ்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி. வாசிங்க யாராவது எடுத்தவங்க. இந்த விஷயத்துல நீர் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனா மற்றபடி அவன் கர்த்தருக்கு உண்மையாக தான் இருந்தான். இது வரைக்கும் தேவனை பிரியப்படுத்திட்டு தான் இருந்தான். ஆனால் அந்த காரியத்தை சொன்ன உடனே பாருங்களேன், அநேக நேரத்தில் கர்த்தர் நேரடியாக வந்து பேசல. இந்த இடத்துல ஆசாவுக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய், ஒரு ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். அந்த வார்த்தை வந்த உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆனால் ஆசா என்ன செஞ்சான் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு வந்த உடனே ஒரு மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்வான் என்று யோசித்தா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, யார் தனக்கு நல்லது செய்தாரோ அந்த நல்லது செய்தவர்களுக்கு என்ன செய்யறான், அவங்கள பிடிச்சி அவனை ஜெயிலில் வச்சுட்டு, அதை தொடர்ந்து நீங்கள் கீழே வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அவனுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, அந்த எச்சரிப்பு வருதுன்னா, தேவன் இன்னுமா அவன் மேலே அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். அவன் வாழ்க்கை மாறுன்னு அவர் விரும்புகிறார். அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் அவன் சரி செய்து கொள்ளலை. அதுக்கு மறுவசனம் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, அக்காலத்திலே ஆசா தன் காலிலே ஒரு வியாதி கண்டு, அந்த வியாதியின் சூழ்நிலையிலையும் அவன் தேவனை தேடாமல் பரிகாரிகளையே தேடி போனான். அப்போ எதுக்காக ஆண்டவர் அந்த பிரச்சனையை கொடுத்தாரு? அவன் கர்த்தரை தேடுவான் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையிலையும் பரிகாரிகள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மருத்துவர்களை குறிக்கிறது. அவன் மருத்துவர்களை தேட கர்த்தரை தேடாமல் போயிட்டான். மருத்துவர்களை தேடுவது தவறல்ல, மருத்துவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான். தேவனை சார்ந்து கொள்ளணும். தேவனை நம்ம முதல்ல வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, கர்த்தர் நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண விடுதலையும் அவர் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ சூழ்நிலையில் இல்லையா, நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நம்ம திருப்பியும் பதில் நன்மை செய்கிறோமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய சம்பவத்துக்கு நம்ம வருவோம். அப்போ அந்த சூழ்நிலையில் 2வது காரியமாக 2 சாமுவேலில் நம்ம வாசிக்கும்போது, தாவீது 3 ஆப்ஷன் அவனுக்கு கொடுக்கப்படுது. என்னென்னா, 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் வர வேண்டுமோ, இல்லை 3 வருஷம் பட்டயம் உங்கள் சத்துருக்கள் மூலமாக உன்னை தொடரணுமோ, இல்லைன்னா 3 நாள் கொள்ளை நோய் வரணுமோ அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கேட்ட உடனே தாவீது எதை தெரிந்து கொள்வேன் அப்படின்னா, நான் தேவனுடைய கரத்தில் விழுவது நலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர்களுடைய இரக்கங்கள், அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அவருடைய இரக்கங்கள் சரி, எவ்வளோ அழகாக சொன்னால, சிம்பிளாக சொன்னா. அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்க. தொடர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய கரத்தில் விழுறது எனக்கு நலமா இருக்கேன். ஏன் தெரியுமா? மனுஷன் கரத்தில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கேன், நம்மளை சின்னாபின்னமாக்கிடுவான், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான். சங்கீதம் 124 நம்ம வாசிக்கும் பொழுது, மனுஷர் எனக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் எனது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே எனது பட்சத்தில் இராவிட்டால், அவர்கள் என்னை உயிரோட எப்படி இருக்குல்ல, அதான் மனுஷன். அதனால் அவன் பார்த்தான், இல்லை நான் மனுஷன் கையில் விழலை,
நான் தேவ கரத்தில் விழுந்துடுறேன். ஏன் அப்படின்னா அதை சொல்லிட்டு சொல்ல, அவருடைய இரக்கங்கள் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஆண்டவருடைய இரக்கம் எப்படின்னா, அவர் தான் தண்டனை அனுமதிக்கிறாரு, ஆனாலும் ஜனங்க அங்கே கஷ்டப்படும் போதில் அவரால் பார்க்க முடியல. உடனே பார்த்து சொல்ல, அந்த தேவதூதனை பார்த்து சொல்கிறார், இல்லை போதும், உன் கையை நிறுத்து. அவர்கள் நிமித்தம் அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம லைஃப்பில் பாருங்களேன், நம்ம கர்த்தரிடத்தில் சில காரியத்தில் கர்த்தருடைய கரத்தில் விழுவோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஓசியா 6:1. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் பீறினார், அவர் குணமாக்குவார். நம்மை அடிச்சார்னா அவரே காயம் கட்டுவார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீதுக்கு தெரியும், நான் கர்த்தருடைய கரத்தில் விழுறேன், தேவன் அவனுக்கு இறங்கினார் பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் வருகிற வியாதிக்கு, நிறைய வியாதிகளுக்கு காரணம் என்னென்னா பிரியமானவர்களே, நம்முடைய கீழ்ப்படியாமை. ஆகையினால நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்ம தேவனுக்கு நம்மை முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது காரியமாக வாசிக்கலாம். அடுத்ததாக சங்கீதம் 107 3வது வசனம். அடுத்த வசனம் வாசி. ஏன் நான் கேட்டேன், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அலைச்சல்கள், இன்னைக்கு அநேக அலைச்சல்களுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, என்னாகமம் 14வது அதிகாரம் 13வது அதிகாரம் வாசிக்கலாம். 30-31 வசனம். ஹல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த 40 வருஷம் அலைச்சல் அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. 12 பேர் போய் வேவு பார்க்குறாங்க. 2 பேர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. மீதி 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்விசுவாசத்தோடு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். மறுபடியுமாய் அந்த அலைச்சல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய கீழ்ப்படியாமை. பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறான். எபிரேயர் 3வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 3:18. கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்ப. இளைப்பாறுதல்னா என்ன தெரியுமா? நம்ம இந்த பூமியில் தான் இருப்போம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு கிடைக்கிற ரெஸ்ட். இயேசு கிறிஸ்து எப்படி கொந்தளிக்கிற கடலில் போயிட்டு இருந்தால் கூட படகின் பின்னணியத்தில் அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார். ஒரு பிரச்சனை இவ்வளோ சூழ்ந்திருக்கு, ஆனாலும் தன்னோடு கூட இருக்கிற தேவனை அவர் அறிந்திருக்கிறபடினால, தனக்குள்ளே இருக்கிற ஆவியின் பலத்தினால அவர் இளைப்பாறுகிறார். பாருங்க, அதான் இங்கே சொல்றாரு, ஏன் அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கல, ஏன் நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கீழ்ப்படியாமை. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் நம்ம ஆகார் அப்படின்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல நடந்த சம்பவம், அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமுக்கு ஆகாரை சாரால் மறுமனை ஆட்டியாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மூலமாக பிள்ளை வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சலுகை வந்த உடனே ஆகார் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறார்கள். அது நிமித்தமாக நாச்சியார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆபிரகாம் இடத்துல,
ஆபிரகாம உத்தரவு கொடுத்துறாரு, உன் விருப்பப்படி செய் அப்படின்னோன்னா அவங்கள கடினமாக நடத்துறாரு. நம்ம நிறைய நேரத்தில் அந்த பாதியிலேருந்து படிப்போம். என்னன்னா, ஆகார் கடினமாக நடத்தப்பட்டா, தான் நாச்சியார்னால கொடுமையாக நடத்தப்பட்டா. அதனால் அங்கேருந்து அவள் புறப்பட்டு போன இடத்துல கர்த்தருடைய தூதன் அவளை சந்தித்து அவளை மறுபடியும் நீ அங்கே போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு இஸ்மவேல்னு ஒரு பையனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அது தொடர்ந்து கீழே வரும்போது அவள் பேர் வைப்பா, கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையாய் அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஆகாருடைய வாழ்க்கையில் 2 முறை அவர் அலைச்சல்களுக்குள்ளே தள்ளப்படுகிறார். முதல் முறை பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது, 2வது முறை பிள்ளை பிறந்துட்ட பிறகும் வனாந்தரத்தில் ஒரு அலைச்சல் அவர் தள்ளப்படுகிறார். 2 முறையும் அவர் செய்த தவறுகள் என்ன அப்படின்னா, நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஆகாருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, பெருமை. ஒரு அடிமை பெண், எஜமாட்டி அம்மா சாராள் ஒரு அடிமை பெண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய எஜமானுக்கு மனைவியாய் ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, இனி நான் அடிமை கிடையாது, ஆபிரகாமுடைய மனைவி. பெருமை அவங்க வாழ்க்கையில். 2வது அவங்க வாழ்க்கையில் இருந்தது ரெண்டகம், துரோகம்னு சொல்லுவாங்கல்ல. நம்பி தானே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை, நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. 2வது அதற்கு அவங்க ரெண்டகம் செய்கிறாங்க. 3வது நன்றி இல்லாத தன்மை. என்னை அப்படியே விட்டுருந்தா, என்னை ரட்சிக்காமே ஆண்டவர் விட்டுருந்தா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம நன்றி மறந்து போகிறோம் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் நடத்தி நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அவர் செய்கிற தீமை மாத்திரம்தான் நமக்கு. ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கொடுக்குறீங்க? தனக்கு நன்மை செய்த நாச்சியாருக்கு அவள் நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு நன்மை யார் செஞ்சுருக்கிறாங்களோ முதல்ல கர்த்தருக்கு. பவுல் எழுதுறாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள். கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தி வந்த பாதையை நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்க. தாவீது 143வது சங்கீதத்தில் யோசிக்கிறான், பூர்வ மாணவிகளை நினைக்கிறேன், உம்முடைய செய்கைகளை தியானிக்கிறேன், என்னுடைய கரத்தை உயர்த்தி உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் தெரியுமா? மரணத்தின் படுக்கையில் இருக்கிற சூழ்நிலையில் சொல்லார், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்திங்களே, பூர்வமாக நடத்துனீங்களே, உங்களுடைய செயல்கள் எல்லாம் நான் சொல்லி உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், என் கைகளை உயர்த்தி உம்மை துதிக்கிறேன். என் ஆத்மா பாதாளத்துக்குள்ளே இறங்குது, ஆனாலும் எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் ஆத்மாவை மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் தப்பு வைக்கிற கர்த்தர் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் நன்றி எழுதல உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, அந்த நன்றி எழுதல் இருக்கும்போது ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் கிடைக்கும். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இடத்துல வந்தாங்க. ஆண்டவர் 10 பேரும் விசுவாசத்தோடு வந்தாங்க. ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு, நீ போய் ஆசாரியத்துல உன்னை காமி அப்படின்னு சொல்லி 10 பேரும் விசுவாசத்தோட போனாங்க. அந்த நம்பிக்கை இருந்துச்சு. என்னடா இவர்கிட்ட சுகத்துக்கு வந்தா இவர் வேற எங்கேயோ போக சொல்றாருலாம் நினைக்கல. விசுவாசத்தோட தான் நடந்தாங்க. 10 பேருக்கும் சுகம் கிடைச்சது. ஆனா 9 பேர் திரும்பி வரல, ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்தான், அவன் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்த அவரை துதிக்க உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களை உங்களுடைய ரட்சிப்பின் மேன்மையை நீங்கள் காண முடியும். கர்த்தர் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருங்க. அடுத்தது, உங்களை நடத்துகிற போதகர்களுக்கு, உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு, உங்களை வளர்க்கிற, உங்களை நடத்துகிற உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு உண்மையாக இருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. ஏன் அந்த கனம் பண்ணுறதுனால என்ன வரும் தெரியுங்களா? உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும். ஹல்லேலூயா. ரித்திக் இருக்கிறாங்க, கேசில்டா இருக்கிறாங்க, பூமிக்கா இருக்கிறாங்க, வேற யாரெல்லாம் இங்கே சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஹிரீஷ், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நன்மை உண்டாகணும் அப்படின்னா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய ஆயுசு நாட்களை குறித்து நமக்கு கவலை வரும் தெரியுமா? சில பிரச்சனைகள் வரும்பொழுது, ஐயோ நான் இருப்பேனா போயிடுவேனா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய தகப்பனையும் தாயையும், அதாவது அன்பு செலுத்துறது அது ஒரு பக்கம் இருக்கும். ஆண்டவர் ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருக்க. கனம் பண்ணுறதுனா என்ன? இப்போ அது சப்ஜெக்ட் இல்லை, அதை நீங்களே புரிஞ்சுக்க. கனம் பண்ணுங்க, அவங்கள பார்த்துக்குங்க, அவங்கள கவனிங்க. ஹல்லேலூயா. அதற்கு உண்டான நன்மை என்ன? நன்மை உன் வாழ்க்கையில் நன்மை உன் ஆயுசுனால ஆண்டவர் சொன்னார்னா, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் நினைவுபடுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இங்கே ஆகார் செய்த தவறு என்னன்னா, சாராள் நன்மை செய்கிறா, ஒரு அடிமை ஆபிரகாமுக்கு மனைவி ஆகிறா. கொஞ்சம் தகுதி வந்த உடனே வாழ்க்கையில் என்ன பெருமை வந்துடுது இல்லை? எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, தாவீது எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய ராஜாவானாலும் அவனுக்குள்ள பெருமை வரல. அவன் வாழ்க்கை ரொம்ப தாழ்மையுள்ள வாழ்க்கையாக இருந்தது. இங்கே ஆகாருடைய லைஃப்பில் கொஞ்சம் தகுதி வந்துன்னா பெருமை வந்துடுச்சு. நன்மை செஞ்சவங்களை மறந்து நன்மை செய்தவங்களுக்கு இப்போ என்னன்னா, இவங்க தான் அவங்கள உருவாக்கி அந்த அந்த ஸ்தானத்துக்கு வச்சாங்க. அவங்களையே, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, அவங்களையே தன் ஆட்சியாரை அற்பமாய் எண்ணினார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளை வயிற்றில் உருவாகி எவ்வளோ நாள் இருந்திருக்கும்ல? மிஞ்சி போனால் ஒரு 6-7 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஒரு மனுஷி தான் இருந்த தன்னுடைய நிலைமையை மறந்து எங்கே போயிடுறாங்க பார்த்தியா? சரி, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க, அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு மேலே கொண்டு வர யார் யாரெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு 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 நண்பர் ஒரு முறை இப்படியே சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை சொல்லும்பொழுது, ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு முறை ஒரு நண்பர் வந்து அவருக்கு ஒரு உதவியும் தேவைப்பட்டப்போ ஒரு 100 ரூபா கொடுத்தாராங்க. அதை அவர் சொல்லும்போது அந்த சாட்சியை எப்படி சொன்னார், அன்றைக்கி அந்த 100 ரூபா அவருக்கு உயிரையே கொடுக்குற மாதிரி இருந்தது தான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட உதவிகளை செய்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் இங்கே அவங்களுக்கு நன்மை நினைங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நன்மை வரும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, கரெக்டா? நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தீமை நடக்கும்பொழுது ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம், அடிமை பெண் எஜமாட்டியாய் மாறிட்டா, சந்தோஷமான விஷயம். ஆனால் எஜமாட்டியை அற்பமாக எண்ணின பொழுது அவங்க செஞ்ச தவறு, நியாயமான வர தண்டனை, ஒரு தவறு நிமித்தமாக ஒரு தண்டனை வருது. அந்த தண்டனை வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடுது? துக்கமாகிறது இல்லை? அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த தண்டனையிலேருந்து அவங்க தப்பி ஓடுகிறாங்க. அப்போது அவங்க தப்பி ஓடும்போது தேவதூதன் அவனை சந்தித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ எந்த தண்டனையை நீ தண்டனை நினச்சி தப்பி ஓடுறியோ, இத்தனைக்கும் சாராள் செய்தது சரியான காரியம் அல்ல, அது தேவ சித்தம் கூட கிடையாது. ஆனால் கூட தேவன் சாராள் பக்கத்தில் போய் நிற்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் 2 தடவை போய் சொல்கிறான், ஆனால் தேவன் ஆபிரகாம் பக்கத்தில் நிற்கிறார். ஏன் தெரியுமா நிற்கிறாரு? அதனால் நீங்கள் கேட்கலாம், அப்போ போய் சொன்னால் கூட ஆண்டவர் என் பக்கத்தில் நிற்பார், அப்படி தான் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு போய் சொல்கிறாதீங்க. ஏன் நிற்கிறார் தெரியுமா? ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அவங்க செஞ்ச அர்ப்பணிப்பு. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தால் ஒன்றும் இல்லை. வில்லியம் கேரியுடைய மனைவி ஊழியத்துக்காக வந்தாங்க. ஊழியத்து நிமித்தமாக பிள்ளையை இழந்தாங்க, வியாதிப்பட்டாங்க, அவங்க திருப்பி போயிட்டாங்க, கூட நிற்கல. யோசிச்சு பாருங்க, சாராள் அவன் தன் புருஷனோட எல்லாவற்றையும் விட்டுட்டு அவனோட கூட உண்மையாய் என்ன போன வாரம் கூட சொன்னேன், ஆண்டவன் என்று சொல்லி அவனை தொழுது கொண்டான். எத்தனை பேர் வீட்டில் போய் கணவனார் ஆண்டவன் கூப்பிட்டீங்க போன வாரம்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வார்த்தையிலையும் ஆண்டவன், செயல்லையும் ஆண்டவன். நல்லா ஞாபகம் வச்சு. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. நம்மளை வந்து அதாவது இந்த தெரியல, வேறு வார்த்தை தெரியல, இந்த கலாய்க்கிறதுன்னு வாங்க இல்லையா, நம்மளை மரண கலாய்ப்பார் அவர். கண்ணீரே வந்துடும், நம்மளை அழுகிற அளவுக்கு நம்மளை கலாய்ப்பார். ஆனால் ஒரு மாத்திரம் அவர் மிஸ் பண்ண மாட்டேன்னா, அண்ணான்னு கூப்பிட்றத மாத்திரம் விட மாட்டார். நான் அப்போ சொல்லுவேன், எப்பா அண்ணான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது, மீது எல்லாத்துலேயும் நம்மளை நாறு ஆக்கிறியான்ட்டு. அந்த மாதிரி இந்த கணன்றது உள்ளத்துலேயும் இருக்கணும், செயல்லையும் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைங்க, தேவன் சொல்லியிருக்கார், சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட், ஆண்டவர் அதுக்குரிய நன்மை செய்வார். ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் ஒய்ஃப். எப்படி மனைவிகளை எப்படி நேசிக்கணும் தெரியுமா? கிறிஸ்து தன்னுடைய சபையாகிய மனவாட்டியை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அவங்க ஏதோ செய்வாங்க அப்படின்னு இல்லாமல் அகாப்பே லவ்னால, சாக்ரிஃபிஷியல் லவ்னால சபையை நேசித்தாரோ. எங்கள் நிலைமை தான், நீங்களாவது பரவாயில்ல, எங்களுக்கு எவ்வளோ டஃப் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க செய்யலைனாலும் நீங்கள் அவங்கள தேவ அன்பினால் அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து கனம் பண்ணிடுங்க. இப்போ நான் 2வது காரியத்துக்கு வந்துடுவோம். நன்மை வரும்போது நல்லா இருக்குது, தீமை வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. யோபுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்க முடியும். 2வது அதிகாரம் நம்ம வாசிக்கும்போது யோபு ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் இடத்துலேருந்து நன்மையை பெற்ற நாம, சப்போஸ் இல்லை நமக்குள்ளே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லையா,
நம்ம ஒருத்தர் இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் சொல்லி தேடுறதே கிடையாதுல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் மாற்றுவார், மாற்ற மாட்டார், மறுபடியும் ஆண்டவர் விசுவாசத்தோட இருக்கா மாற்றார். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு விசுவாசம் இல்லை சிஸ்டர். சரி கரெக்டா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷம் பிள்ளை இல்லைன்னா நாங்கள் விசுவாசத்தாங்க இருக்கிறேன், உண்மையாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு. இல்லை ஏதோ உங்கள் விசுவாசத்தில் குறை இருக்குது. ஏன் ஆண்டவருடைய தீர்மானம் இல்லையா? 40 வருஷமாக ஒருத்தன் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தவன் சப்பானியாக பிறந்தானே, அவனுக்கும் விசுவாசம் இல்லை, அவங்க வீட்லேயும் விசுவாசம் இல்லையா? இல்லைங்க, சில நேரத்தில் சில காரியங்கள் வேறு. அப்போ என்னைக்காவது ஏப்பா ஆண்டவர்கிட்ட நன்மை வரும்போது நல்லா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். நமக்கு சொல்ல முடியுமா? பயமாக இருக்கும், ஏன்னா நம்மளை திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நன்மை வரும்போது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் தீமை வரும்பொழுது ஏன் அவரிடத்தில் நன்மை பெற்ற நாம தீமை ஏன் பெறக்கூடாது? தீமை வரும்பொழுது சோர்ந்து போயிடுறோமே, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறாரு? நன்மை எப்படிப்பட்ட நன்மை வந்திருக்குன்னா நம்ம அப்படியே இமேஜினே பண்ண முடியாது. ஆண்டவரே நான் தகுதியே இல்லை. ஏன் அப்போ ஆண்டவரை போயிட்டு அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு தான் தகுதியே இல்லை, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய நன்மை கொடுத்தீங்க, ஆனால் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அது வரும்போது மாத்திரம் வாங்கி ரிசீவ் பண்ணி ஃபைலை வச்சிடுறது. ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன தீமை வரும்போது, சாரி நான் உங்களை பற்றி பேசலை, அதில் ஃபஸ்ட்டு நான் தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அவரை கேள்வி கேட்டுக்கிட்டு அவரை துக்கப்படுத்தின மனுஷன் நான். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுதில்ல ஆண்டவர்கிட்ட முறையிட்டில்ல, அவரை துக்கப்படுத்துறாதீங்க. ஆண்டவரே நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க, தீமை வரும்பொழுது அதையும் நான் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் ஒரு 2 காரியம் மாத்திரம் பாருங்கள். விசுவாசம், ஃபெய்த். நான் ஒரு 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 சின்ன ஒரு கிளிப்பிங்கில் கேட்டேன், ஃபெய்த்ஃபுல்னஸ்க்குள்ள வித்தியாசம். ஃபெய்த் அப்படின்னா விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ்னால் உண்மையாக இருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடைய வாழ்க்கையில் 2மே இருந்ததுங்க. என்ன அந்த 2மே எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி முடியுங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இருங்களேன். எங்களை ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர், ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுக்க வல்லவர், ஆண்டவர் எனக்கு வீடு கொடுக்க வல்லவர், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், ஆண்டவர் என்னை பெருமைப்படுத்த வல்லவர், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவர். இதுக்கு பேர் என்ன? விசுவாசம். ஆனால் அடுத்தது அவங்க ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் விடுவிக்கா விட்டாலும் அவரை மாத்திரம் எங்கள் உள்ளத்தில் கூட நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் சாகரத்துக்கு தீயில போய் நீ எரிச்சு என்னை கொளுத்தி போட்டாலும், யோபு சொல்ல என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களுடைய பேரில். நம்ம வாழ்க்கையில் அதை சொல்ல முடியல. நம்ம வாழ்க்கையில் அதை ஏன் சொல்ல முடியல? அவர் விடுவிக்க வல்லவர்ன்றது விசுவாசம். அவர் கொடுக்கலனாலும் கொடுக்காமலாம் போக மாட்டார். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம் நிச்சயமாக தருவார். கொஞ்சம் சிலதை தாமதிச்சு பார்க்குறாரு. ஏன் நம்ம லைஃப்பில் அதை தாமதிச்சு பார்த்தா நம்முடைய ரியாக்ஷன் எப்படி? என்ன ஆண்டவர் அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கடைசியில் எப்படி திரும்ப கொடுத்தாரு? சரி இருக்கிற உண்மையாக சொல்கிறேன், நான் எவ்வளோ அப்படி வாங்கியிருக்கிறேன்னு தெரியல, நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. இல்லை என் பிள்ளை கொடுத்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், கொடுக்கலனாலும் சந்தோஷமாக இருக்கிறான். அவங்க என்ன இப்படி பண்ணுறீங்க? பிள்ளைங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணோம், பெற்றோரை டார்ச்சர் பண்ணோம். என்ன பண்ணுறீங்க? சில நேரத்தில் முடியும், சில நேரத்தில் முடியாது. முடியல அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார்? ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, சரி போ. அது ஆசீர்வாதம் கிடையாது. தட் இஸ் நாட் பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நமக்கு சந்தோஷமாக கொடுக்க ரெடியாக இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், கொஞ்சம் பொறுமையா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளை சிந்திக்காதீங்க, பூர்வமானவைகளை யோசிக்காதீங்க. இவ்வளோ நாள் நடந்தது எப்படி வேணால் நடந்திருக்கலாம், இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். ஹல்லேலூயா. இப்போதும் யாக்கோபே நீ என்னை நோக்கி இன்னும் கூப்பிடலன்னு கருத்தை சொல்லக்கூடாது. இதுதான் டைமு, திஸ் இஸ் த டைம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ற நேரம். ஹல்லேலூயா. அவரை குறித்து தயவுசெய்து மன சஞ்சலித்து போகாதீங்க. மனதுக்குள்ளே ஆண்டவரை குறித்து, அதாவது அவர் எல்லாருக்கும் செய்வார், அவர் நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல, அவர் கடவுள் தான் இல்லைன்னு சொல்ல, அவர் எல்லாருக்கும். ஆனால் எனக்கு இதுதான் சலிப்பு, அவரை குறித்து மனஞ்சலித்து போகிறது. எனக்கு செய்யலையே, கோபம், அவர் மேலே கோபம், எனக்கு செய்யலையே. இல்லைங்க, நம்முடைய தேவன் நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாய் பார்க்குறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆகையினால அந்த வனாந்திரங்கள் நமக்கு அந்த அலைச்சல்கள் பாருங்கள். ஆகாருடைய வாழ்க்கையில் நினச்சா நீ போய் திருப்பி உன் நாச்சியார் இடத்துல அடங்கிரு. ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. ரெண்டாவது முறையும் அதே தான். ஆகாருடைய பிள்ளை ஈசாக்க ஏளனமாக நடத்துகிறான். அப்போ யார் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும்? ஆகார். பா அவங்க நம்ம எஜமான்பா, ஏற்கனவே நான் இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு போனேன்பா, அதனால் வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருந்தேன், தேவனோ என் மேலே இரக்கம் வச்சு மறுபடியும் என்னை அந்த 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 ஜனத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். யோசிச்சு பாருங்களேன். ஆகார் ஒழுங்காக இருந்தால் நாச்சியார் அவங்க நாச்சியாரா சாரால் அவங்கள அப்படி நடத்தியிருப்பாங்களா? சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல. இவங்க அவங்க வேலையை காமிக்கிறாங்க, அற்பமாயின்றாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியா, இந்த சாரால உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ உனக்கு இஷ்டமான மாதிரி செய். நன்மை பெற்ற போது நல்லா இருந்துச்சு, அற்பமாக எண்ணின பொழுது வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது, வனாந்தரத்தில் அழிந்து தெளிறா. ஆனால் அதுலேயும் ஒரு கிருபனானா அவளையும் தேடி வந்தார் பாருங்களேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது முறை இதே சூழ்நிலை, தண்ணியில் கையில் ஒரு துருத்தியோடு போகிறா, துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்து போச்சு. ரெண்டாவது முறை கர்த்தர் அவளை தேடி வரல. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லும், பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாருக்கு சான்ஸ் கொடுத்தாரு, செய்யல. இப்போ பிள்ளை நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வசனம், அந்த பிள்ளையோட கர்த்தர் இருந்தார்னு எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையுடனே கூட கர்த்தர் இருந்தார். இந்த வார்த்தைகளில் வேதத்தில் சில இடத்துல தாங்க பார்க்க முடியும். சாலமன் பிறந்தப்போ கர்த்தர் சாலமன் இடத்துல அன்பு வைத்தார். நிறைய இடத்துல இருக்காது, நிறைய இடத்துல. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம யோசிப்போம், இஸ்மவேல் அப்படின்னு ஆகாரி நிமித்தமாக பிறந்த பிள்ளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையுடனே கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். பைபிளில் எண்ணிடலாம் கர்த்தர் இருந்தார் என்ற வார்த்தையை நீங்கள் சர்ச் பண்ணினா கூட எண்ணிடலாம். அதில் ஒரு பிள்ளை ஆகாருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அலைஞ்சா, ஆனால் அவள் கீழ்ப்படிந்து அவள் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை மாற அவர் கிருபை செய்கிறார். அவளிடத்திலிருந்து 12 ராஜாக்கள் எழும்புகிறாங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். சாரால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, 12 கோத்திரம். ஆகார் மாம்சத்தின் பிள்ளை, 12 ராஜாக்கள். ஏன் பிள்ளையை ஆண்டவர் ஏன் நினைச்சாரு? ஏன் ஆகாரை நினைச்சாரு? யாராவது ஒரே வரியில் பதில் சொல்லிடுங்க. ஏன்? முடிச்சிடுறேன். இரக்கம் உள்ளவர். வேற யாருன்னா? அவருடைய விருப்பம். வேற யாருன்னா? இந்த பதில் ஒரு பதில் இருக்கு ஆக்சுவலா. திக்கற்ற பிள்ளை. வேற பதில் இல்லை. ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் ஆகாருக்கும் ஆகாருடைய பிள்ளைக்கும் இறங்கினார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்பொழுது அவனுக்கு ஈசாக்க குறித்து சொல்கிறத விட, ஐயோ இஸ்மவேலு ஆசீர்வதிக்கப்படாமல் போயிடுவானே சொல்லி, ஆண்டவரே இஸ்ரவேலை நம்முடைய சமூகத்தில் நினைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் அங்கேயே வாக்கு பண்ணிட்டாரு, நீ கேட்டபடி இஸ்மவேலையும் நான் நினச்சிக்கொள்கிறேன், அவனையும் ஆசீர்வதிப்பேன், அவனிடத்துலேருந்து 12 ராஜாக்கள் எழுதுவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆகார் எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் தெரியாது, ஆபிரகாம் விசுவாசம் உண்மையாக இருந்தது. கர்த்தர் எல்லா இடத்துலையும் அவங்கள நினைத்திருந்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து நம்ம திருவிருந்துக்கென்று நம்ம ஆயத்தப்படுவோம்.